ஸ்ரீ விஷ்ணுக்கு ஒரே அட்வைஸு, ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து ஆற்றுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நடை பாடத்துக்கிட்ட வரணும். சரியா? ஆற்றுல போய் அம்மாட்ட காமிக்கணும். அதே போல் ஃபால்ஸ் நோட்டு போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா, ஃபால்ஸ் நோட்டு போட்டேன்னா ப்ராக்டிஸ்லேயே கணக்கே வராது. ஒரு டெஸ்ட் எழுதுகிற ஒரு டெஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக எழுதினா தான் மிஸ்ஸு வந்து க்ரீன் டிக் வச்சுருப்பாங்க, மார்க் போடுவாங்க. இதே நீ தப்பு தப்பாக எழுதினா ரெட் டிக்கில் என்ன இன்ட்டுன்னு போட்டு மைனஸ் மார்க் போடுவோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ வீட்டில் போய் ஓபி அடித்தேன்னா எங்கிட்ட மாட்டிப்பேன். நீ ஆற்றுல போய் விட்டு தட்டுறதெல்லாம் நான் ப்ராக்டிஸாக கணக்கு வச்சுக்கவே மாட்டேன். அம்மா அப்பா ஆனால் சொன்னால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எனக்கு கணக்குலேயே வராது. எப்போ நான் டெய்லி ப்ராக்டிஸ் மெத்தட் போடுறது ப்ராப்பர் ரூட்டில் வரணும். அதை நீ இம்ப்ராப்பர் ரூட் ஆகினா உனக்கு தான் பாதகம், எனக்கு பாதகம் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், தீன் போடும்போது நம்மும் தீனும் போடும்போது இந்த மோதிர விரல் எடுக்கவே கூடாது. நம்ம அதே போல் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் அதெல்லாம் திங்க் போடணும். சும்மா இந்த டின்னு போட்டேன்னா என்னால் ஒத்துக்க முடியும். முதல் பாடம் கேட்கணும், பேப்பரில் வாசிக்கிற மாதிரி கேட்கணும். இல்லை அதான் கையை எடுக்கக்கூடாது. ஓப்பன் சவுண்டில் வாசி. ஆற்றுல வாசிக்கும்போது யாரும் ஒரு தாளம் போட போகுது. தட்டா சுரும்ப தட்டாத, கேட்குற பழக்கத்தை டெவலப் பண்ணிக்க. எல்லாத்துக்கும் இது பெரிய இடத்துக்கு கேட்குற பழக்கம் இருந்தால் தான். உங்களோட தட்டினா கேட்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப உன் கையை பார்க்கணும். இப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களோட அழகான விரலை போயிட்டு வராண்டா நான் பார்க்கணும். கிண்டல் பொருள் கிடையாது. சிரிக்கிறது அப்புறம் நீ வாசிக்க பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இப்படி போட்டோம்னா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சோம். பயங்கர பாவம். சிரிக்கக்கூடாது கிளாஸில். அடிச்சு வச்சு கிளாரிட்டியாக வாசம் அடுத்த பாடம் போவேன். நீ கிளாஸுக்கு வரையன்னு கணக்கெல்லாம் அங்கே கணக்கு பண்ண முடியக்கூடாது. நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருது கிளாரிட்டிக்கு தான் கணக்கு வேணும். இதான் ஒரு நாள் கிளாஸ் இல்லைன்னா அப்படியே குடிமொழிக்கு போயிட்டாரு. முன்னு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். யார் பிரகாஷ் பண்ணணும் இல்லை ரைட்டாக கிளாரிட்டியாக வாசித்து பழகணும். அது உன்னோட கடமை. பேரண்ட்ஸ் எல்லாம் நீ பிளேம் பண்ணக்கூடாது. நீ தான் அன்னைக்கு ஓனர். கிளாரிட்டிக்கு உன்னோட பிரதன்ஸ் ஓனர் நீ தான். ரைட் சைடில் அழுத்த வேணும் போறல. போடக்கூடாது, நிறுத்து. மோசிங் மைண்ட்ல நிறுத்தணும். கேட்கவே கூடாது, நிறுத்தணும். மைண்ட்ல நிறுத்தணும். இவன் என்ன பண்றான், அர்த்தம் கிடையாது சின்னதா வச்சு டீங்யாவும் பேசுறாங்க. அதுதான்டா கேட்கவே மாட்டேன். ஸ்ரீ விஷ்ணுவோட ப்ராப்ளமே கேட்கவே மாட்டாங்க. ஓபி அடிக்கணும். நீ வீட்டில் ஓபி அடிக்காத. ஓபி அடிச்சா நீ ஏன் மாட்டிப்ப. டெஸ்ட்டுக்கு படிக்கிறான், நான் கொண்டாடி விட்டுட்டேன். அஜய் காந்தி ஃபுல்லாக படிச்சிருக்கான் போல. இதோட
42. கிளாரிட்டியே இல்லை கை, கிளாரிட்டியே இல்லை. இந்த கிளாஸ் கிளாரிட்டியோட தான் வரணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேட்குது. டா வேற, தொம் வேற, கிட்டா வேற, எல்லாம் ஒரே மாதிரி கேட்குது. காரணம் ப்ராக்டிஸில் ஓபி, நீயும் வரும்ல ஓபி, ஓபி டெய்லி ஓபி. ஏன்னா மற்ற அவன் 4 சப்ஜெக்ட் படிப்போம், அப்படி தான் இருக்காது பாருங்க. சட்டை கிட்டத்தட்ட சாப்பு கேட்கவே இல்லை, வாசிக்கும்போது கேட்கவே இல்லை. சரி பண்ணாம 2வது பாடம் போக வேண்டாம். இப்போ ஃபால்ஸ் நோட் அடிச்சுட்டே இருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். மைண்ட்ல நிற்கணும். அத்த திட்டா கிட்ட தகங்கிறேன், அத்த சத்த கிட்ட இப்படி ஆட்டாது, இப்படி ஆட்டாது, நிறுத்து, மைண்ட்ல நிறுத்து. சாப்பு கேட்கவே இல்லடா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்றாங்க, 30 நாள் ரிப்போர்ட் வேஸ்ட். கேட்குது, வாசிக்கும் போது கேட்க மாட்டேங்குது. தலை இப்படி ஆட்டாது, மைண்ட் கேட்ட பண்ணாம மைண்ட் நிற்க மாட்டேங்குது. நம்ம வாய் எத்தனை வாய ஆட்டிகிட்டே இருக்க, மைண்ட்ல பழிச்சு நிற்கணும். நான் ஸ்டைலா வச்சுக்கிறேன். கையில கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. நீ முறைப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், முறைப்படி வாசிக்க போட்டு எழுதிக்கிற. ரிப்போர்ட் எனக்கு வெறும் சும்மா எக்ஸல் ஷீட்ல எழுதி கையெழுத்து வாங்குறது வேணாம், மனதார ப்ராக்டிஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் 10 தடவை வாசிக்கிறது இல்லை, பொய் கரெக்டா? பேரண்ட்ஸ் வாசிக்கிறது இல்லை, கையில சத்தம் வரல, சும்மா மண்டே மட்டும் வாசிக்கும் போது ஏதோ 10 தடவை ஒத்துக்கவே முடியாது என்னால். கையில் பதிஞ்சு வாசி, இல்லைன்னா உன்னால் அட்வான்ஸ்லாம் போகவே முடியாது. ரொம்ப ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் தான் அதை கடுமையாக இருக்கிறீங்க. கிளாரிட்டியோடவா, ரைட் சைடில் அழுத்தம் கம்மியாக இருக்குது, அழுத்தி வாசிக்கணும். ரைட் 4 ரொம்ப